ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் மோஷன். இது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சயின்ஸில் இருக்க யூனிட் 2 தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் மோஷன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது? நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து வாட் இஸ் ரெஸ்ட் அண்ட் வாட் இஸ் மோஷன்னு பார்த்துருந்தோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ ஹியர் தே ஹேட் கிவன் சம் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க, ப்ளே வித் அ பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாந்தி டுக் அ பென்சில் அண்ட் ஷார்பன் இட் வித் அ ஷார்பனர். ஓகே, தென் ஷீ ட்ரா அ சர்க்கிள் வித் த பென்சில் ஆன் த காம்பஸ். Then next later she took her scale and drew a straight line in another paper. Then she kept the pencil between her finger and moved it back and forth. Now look at the motion of the pencil in all the 4 cases. ஸோ அப்போ 4 கேசஸ்லையுமே இந்த பென்சிலோட மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு? இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் இன் ஆக்சிஸ், அது சுற்றுது. ஸோ அப்போ வந்து அது ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இட் வெண்ட் இன் அ சர்க்கிள். ஸோ அப்போ அது போய் அந்த இடத்துல அது என்ன பண்ணுது, ஒரு சர்க்கிளை போடுது. இங்கே வந்து சுழலுது, இங்கே வந்து ஒரு சர்க்கிள் போடுது. தென் இன் தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவல் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ கோடு போடும் போது அது ஸ்ட்ரெயிட் லைனில் அது என்ன பண்ணுது, லைனை ட்ரா பண்ணுது. ஃபோர்த் கேஸில் பார்த்தீங்கன்னா இது அந்த பென்சில் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஓகே, பேக் அண்ட் ஃபோர்த்துக்கு அது என்ன ஆகுது, மூவ் ஆகுது. இப்படி ஆக்சிலேட் ஆகும் இல்லையா? ஸோ தென் இட் இஸ் ஆக்சிலேட்டட் லைக் அ ஸ்விங், ஒரு ஊஞ்சல் மாதிரி நகருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை விதமான கேசஸும் இந்த மோஷனில் ஒரு பென்சில் மூலயமா நடக்குது. ஓகே, அண்ட் தட் இஸ் த மோஷன் வாஸ் ரொட்டேஷ்னல், தென் சர்க்குலர், ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர் அண்ட் லேட்ரல் ஆக்சிலேட்ரி. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தோம் இல்லையா, ரொட்டேட்டிங் ஆன் இட்ஸ் ஆக்சஸ், அதுக்கு ரொட்டேஷ்னல். தென் நெக்ஸ்ட் சர்க்கிள் பார்த்தோம்ல, அது சர்க்குலர். தென் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர். தென் நெக்ஸ்ட் பேக் அண்ட் ஃபோர்த் பார்த்ததுக்கு வந்து ஆக்சிலேட்டரி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஓகே, த்ரூ பேப்பர் ஏரோப்ளேன் ஆர் பேப்பர் டாக், வாட்ச் இட்ஸ் ஃப்ளைட் பாத். வென் யூ த்ரூ இட் அட் ஆங்கிள், த பாத் கர்வ். That is, the paper flight is moving ahead but direction is changing while moving. Such paths are called as curvy linear. ஸோ இங்கே வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு ஏரோப்ளேன் மாதிரி செஞ்சு அதை நம்ம பறக்க விடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து போகும், ஆனால் வந்து லைனில் போகும், கொடுத்துருக்க ஸ்பீடுக்கு அது டைரக்ஷனை சேஞ்ச் ஆகிட்டு இப்படி என்ன ஆகுது, அது இப்படி திருப்பி ஸ்லாண்டிங்காக போகுது. அப்போ இங்கே ஒரு கர்வை வந்து அது உருவாக்குது. ஸோ அப்போ அந்த கர்வ் உருவாகும் போது இந்த கர்வ் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கு. அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க, கர்வி லீனியர்னு சொல்கிறாங்க. அந்த பாத்திலே தான் போகுது, ஆனால் கொஞ்சம் கர்வாக போகுது அந்த ஷீட்டு. அதனால் இது என்னன்னு சொல்கிறோம், கர்வி லீனியர் அப்படின்னு சொல்கிறோம். அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளை பஸ்ஸிங் அரவுண்ட் த ரூம் இஸ் காம்பினேஷனல் ஆஃப் ஆல் தீஸ் அண்ட் ஃப்ளைட் பாத் இஸ் ஜிக்ஸாக். இந்த இது பக் என்ன பண்ணும், அது பாட்டிக்கு அங்கே இங்கே அங்கே இங்கே அங்கே இங்கேன்ட்டு அது பறக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்கா இப்படி அப்படி இப்படி அப்படின்னு இதுதான் ஜிக்ஸாக்கா என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக் பாத்தும் இருக்குன்னு சொல்கிறாங்க. Here they had given C. You can classify the motion according to the path taken. அது எப்படி பாத்தில் மூவ் ஆகுதோ அதை வச்சு நம்ம அதை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். லீனியர் அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும். ஓகே, பர்சன் வாக்கிங் ஆன் அ ஸ்ட்ரெயிட் பாத் ஃப்ரீ ஃபால். ஸோ அவங்க வந்து ஒரு நேரான பாதையில் நடந்து போகிறது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க லீனியருக்கு. கர்வி லீனியருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதோட பட் மூவிங் அஹெட் கொஞ்சம் மேல் நோக்கி போகும், பட் சேஞ்சிங் டைரக்ஷன் லைக் த்ரோயிங் பால். ஒரு பாலை தூக்கி எரிஞ்சால் அது எப்படி ஒரு கர்வாக ஃபார்ம் ஆகி போகுமோ அந்த மாதிரி மூவ் ஆகும்னு சொல்கிறேன். சர்க்குலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வில்லிங் ஸ்டோன் டைடு த ரோப். ஒரு கல்லை வந்து கயிறில் கட்டி தூக்கி போடும் போது அது சர்க்குலர் மோஷனில் அது என்ன பண்ணாகும், அது இப்படி கயிறில் வந்து கல்லை கட்டிட்டு இப்படி நம்ம அந்த கயிறை சுற்றணும் அப்படின்னா அது ஒரு சர்க்குலர் மோஷனில் சுற்றும் இல்லையா? ஸோ அதை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ரொட்டேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா the movement of body about its own axis like rotating top. ஒரு பம்பரம் சுற்றும் போது அந்த பம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்டரில் இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து என்ன பண்ணும், சென்டராக இருந்து இந்த மொத்த பம்பரத்தையுமே வந்து சுத்த வைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் ரொட்டேட்ரி. ஆக்சிலேட்டரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் பேக் டு த சேம் பொசிஷன் ஆஃப்டர் த ஃபிக்ஸ்டு டைம் ஆஃப் இன்டர்வல் லைக் பெண்டுலம். ஸோ நம்ம வீட்டில் பழைய காலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வால் கிளாக்கில் பார்த்து இப்படி இருக்கும். அப்போ இந்த கிளாக் என்ன பண்ணும், இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு திருப்பி வரும் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இப்படி போயிட்டு திருப்பி இங்கே ரீச் ஆகி அப்புறம் இப்படி போயிட்டு திருப்பி அங்கேருந்து இங்கே ரீச் ஆகி வர்றது தான் இந்த
ஆக்சிலேட்டரி ஃபார்ம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்கா. நம்ம ஒரு பி வந்து மூவ் ஆச்சுன்னா எப்படி மூவ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அப்படி இப்படின்னு நிறைய டைரக்ஷனில் போகும்னு சொன்னோமே. இல்லைனா பீப்புள் வந்து ஒரு கூட்டத்தில் நடந்து போனால் எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்படி நகர்ந்து போவாங்கல்ல, அதுவுமே எக்ஸாம்பிள் ஃபார் ஜிக்ஸாக். ஸோ இப்படிலாம் வந்து ஒரு மோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன், அது வந்து ஒரு டைப் ஆஃப் மோஷன். ஸோ பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக்னா என்னென்னா, டேக் அ கேஸ் ஆஃப் த ஹார் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக். இன் ஒன் ஹேண்ட் இட் மேக்ஸ் 2 rounds. Look at the bouncing ball. It bounces a certain number of times for a given time interval or period. Look at the water waves. In the given period, that is the time interval, a fixed number of waves hit the shore. Motion repeated in equal interval of time is called as periodic motion. ஸோ பீரியாடிக் மோஷன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த முள்ளுனா இது இங்கேருந்து ஒரு டைமில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் இங்கேருந்து அது என்ன ஆகும், இங்கே மூவ் ஆகும். ஒரு செகண்ட்லேருந்து இன்னொரு செகண்ட்லேருந்து செகண்டாக அது என்ன ஆகும், மூவ் ஆகும். அப்போ அங்கே ஒரு டைம் இருக்குது. அதே மாதிரி ஒரு அலை அடிச்சுட்டு போச்சுன்னா ஒரு அலை போயிட்டு இன்னொரு அலை திருப்பி வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அப்போ அங்கே ஒரு டைம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயமும் கண்டினியூஸாக நடக்கும் போது ஒரு டைம் இன்டர்வல் எடுத்துக்கும், ஒரு டைம் குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அது அதே மாதிரியே செஞ்சுட்டே இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான அது மோஷன்லாம் கம்ஸ் அண்டர் பீரியாடிக் மோஷன். ஓகேவா? ஸோ இட் கம்ஸ் அண்டர் பீரியாடிக் மோஷன். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மோஷன் ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்ட் அஸ் பீரியாடிக் மோஷன். Let us take an example of sagging swing in wind. This motion is not an uniform interval. Such motions are called as non-periodic motion. ஸோ ஏதாவது வந்து காற்றுல ஆடுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த காற்றுல ஆடும் போது அந்த இடத்துல வந்து ஒரு டைம் இன்டர்வலே இருக்காது. ஸோ அதெல்லாம் கம்ஸ் அண்டர் நான் பீரியாடிக். Revolution of moon around the earth is periodic but not oscillatory. Revolution of the moon வந்து எர்த்தை சுற்றி வர்றது வந்து பீரியாடிக்காக மூவ் ஆகும். ஆனால் அது வந்து ஆக்சிலேட்டரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சிலேட்டரினா நம்ம என்ன சொன்னோம், போயிட்டு இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வர்றது தான் வந்து ஆக்சிலேட்டரி. இது வந்து ரெவல்யூஷனில் வரும். அப்போ அது ஆக்சிலேட்டரி கிடையாது. ரெவல்யூஷன்னா போயிட்டு ஃபுல்லாக ஒரு தடவை சுற்றிட்டு வர்றது தான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட், however the children playing in a swing is both periodic and oscillatory. ஸோ இங்கே குழந்தைங்க வந்து ஊஞ்சல் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊஞ்சல் விளையாடும் போது அந்த ஸ்விங் வந்து இப்படி போயிட்டு இப்படி வர்றதுனால அது ஆக்சிலேட்டரிலையும் இருக்குது. அது இப்படி போகிறதுக்கு ஒரு டைம் வர்றதுக்கு ஒரு டைம்னு எடுத்துக்கிறதுனால அது பீரியாடிக்லேயும் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்விங் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பீரியாடிக் அண்ட் ஆக்சிலேட்டரி. ஃபாஸ்ட் வெர்சஸ் ஸ்லோ. இப்போ பெரிய ட்ரீ இருக்குது. when the wind is gentle, its branches are dancing slowly. அப்போ அந்த மரத்தில் இருக்க கிளை வந்து பொறுமையாக நகரும். ஓகேவா? காற்றுக்கு ஏற்ற மாதிரி. பட் இஃப் த ஜென்டில் wind becomes strong, the branches shake violently. அதே அடிக்கிற அந்த காற்று வந்து ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பிரான்ச் என்ன பண்ணும், அந்த கிளையும் ரொம்ப அகோரமாக ஆடும். அதாவது உடஞ்சிட்டு முறிச்சிட்டு விழுற அளவுக்கு ஆடும். புயல்லாம் வந்தா இருக்கும் பார்த்தீங்களா? நார்மலாக வந்து ஒரு காற்றடிச்சு மரம் அசைகிறதுக்கும் புயல் அசைகிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா? அது மாதிரி தான். அண்ட் இஃப் த ஸ்பீட் இன்க்ரீசஸ் ஃபர்தர் த பிரான்ச் மே ஈவன் ஃபால் அண்ட் பிரேக். அது உடச்சிட்டு மறுபடியும் கீழே கூட விழும். ஸோ இந்த மோஷன் வந்து அந்த ஒரே இதுலேயே நம்ம ஸ்லோ மோஷனையும் பார்க்கலாம், ஃபாஸ்ட்டையும் பார்க்கலாம். காற்று கம்மியாக அடித்தா கிளை சின்னதாக அசையும் கொஞ்சமாக. அதே கொஞ்சம் வேகமாக அடித்தா உடஞ்சிட்டு போகிற அளவுக்கு கூட அசையும்னு சொல்கிறாங்க. அண்ட் we can say a motion is slow or fast without comparing anything. எதையுமே கம்பேர் பண்ணாமலும் நம்ம சொல்லலாம். Comparing to walking, cycling is fast, but a bus is faster than a cycle. ஸோ நடந்து போகும்போது சைக்கிளில் போகிறது வேகமாக இருக்கும். ஆனால் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு வந்து சைக்கிளில் போகிறத விட அவங்களுக்கு அது வேகமாக. அப்போ ஒன்று கம்பேரிட்டிவாக ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரோப்ளைன் வந்து எல்லாத்த விடவும் பஸ்ஸை விடவும் அது fast. So slow and fast is relatively concept which depends upon the motion we comparing. So நம்ம எது கூட அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோன்றதை பொறுத்து தான் இந்த ஃபாஸ்டராக இருக்கட்டும் இல்லை ஸ்லோவாக இருக்கட்டும்ன்ற அந்த ஆக்ஷன் நடக்குது. ஓகேவா? நம்ம வந்து ஒரு வாக்கிங்கை சைக்கிள் கூட கம்பேர் பண்ணும் போது தான் வாக்கிங் ஸ்லோவாகவும் சைக்கிள் ஃபாஸ்ட்டாகவும் தெரியுது. அதே மாதிரி ஒரு சைக்கிளை பஸ் கூட கம்பேர் பண்ணும் போது தான் பஸ்ஸு வந்து ஃபாஸ்ட்டாகவும் சைக்கிள் ஸ்லோவாகவும் தெரியுது. அப்போ ஒரு விஷயத்து கூட அதை கம்பேர் பண்ணி பார்க்கறதுல தான் அது வந்து ஸ்லோவாக ஃபாஸ்ட்டான்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட், தென் ஹவு டு யூ சே அ பாடி மூவ்ஸ் இன் அ பர்டிகுலர் ஸ்பீட். இது இவ்வளோ ஸ்பீடில் தான் இந்த ஒரு பாடி மூவ் ஆகுதுன்னு எப்படி சொல்கிறோம்?
How do we say? Let us calculate how long they traveled in 1 hour. So distance traveled by the car in 1 hour வந்து 80 kilometers. ஓகேவா? அப்போ 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் அவங்க போகிறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பஸ் in 1 hour is equal to dash கிலோமீட்டர். அப்போ கார் 80 கிலோமீட்டர்ஸில் போகுது அப்படின்னா பஸ் எத்தனை கிலோமீட்டரில் போகுது? அப்போ அந்த பஸ் அப்போ ட்ரக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போகுது? அப்போ நம்ம டைமை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can compare how it is. ஃபார் எக்ஸாம்பிள் கார் 80 கிலோமீட்டர்ஸ் போகுது அப்படின்னா we consider பஸ் வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் போகும்னு வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ட்ரக்கு பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க 1 ஹவருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுது, நம்ம இந்த டைமிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் ஃபைண்ட் அவுட். அண்ட் ஹேவ் யூ ஃபைண்ட் அவுட் சேவன் எது ஃபாஸ்டஸ்ட்? இப்போ கண்டிப்பாக வந்து கார்ன்னு சொல்லுவோம். ஏன்னா கார் தான் வந்து 1 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் போகுது. எது ஸ்லோவஸ்ட்டுன்னு சொல்லுவோம்? ட்ரக்கை தான் சொல்லுவோம். ஏன்னா அதுதான் 1 மணி நேரத்தில் 65 கிலோமீட்டர் போகுது. ஸோ அப்போ ஃபாஸ்டஸ்ட் காருன்னு சொல்லுவோம், ஸ்லோவஸ்ட்டை வந்து ட்ரக்குன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த 1 ஹவருக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு கால்குலேட் பண்ணி நம்ம அதை வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்லோவான்னு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஓகே, ஸோ the distance traveled by an object in a unit time is called as average speed of object. If an object traveled in a distance d, the time t, then it is average speed s. So the distance traveled by time taken. So அப்போ s is equal to d by t. இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு நமக்கு தெரியணும்னா எவ்வளோ தூரம் எத்தனை மணி நேரத்தில் போயிருக்காங்க, எவ்வளோ தூரம் எத்தனை மணி நேரத்தில் போயிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சுட்டா அதோட ஸ்பீடு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ மணி நேரம் 1 மணி நேரத்தில் போயிருக்காங்க, எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம வந்து எது ஸ்பீடாக போச்சு எது ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அதே தான் இங்கே ஃபார்முலாவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன் அதர் வேர்ட், யூ டிவைட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த டைம் டேக்கன் டு கெட் த ஸ்பீடு. ஓகே, ஸோ சப்போஸ் இப்போ கார் வந்து 300 கிலோமீட்டர் 1 ஹவரில் போகுதுன்னா தென் வி சே தட் கார் இஸ் 300 கிலோமீட்டர் பர் ஹார். பர் ஹார்னா 1 மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இஃப் an object traveled 10 meter in 2 seconds, then the average speed is equal to distance traveled by time taken. அப்போ distance traveled by எவ்வளோ டிஸ்டன்ஸு 10 மீட்டர்ஸு. டைம் டேக்கன் என்ன 2 செகண்ட். அப்போ 10 மீட்டரை 2 செகண்டில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. அப்போ வந்து 10 மீட்டர் டிவைடட் பை 2 செகண்ட்ஸ். அப்போ வந்து அவங்க ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ, 5 மீட்டர் அவங்க ஒரு செகண்டில் 5 மீட்டர் அவங்க கிராஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். பஸ் டேக்ஸ் 3 hours டு கவர் திஸ் டிஸ்டன்ஸ். 3 மணி நேரத்தில் 180 கிலோமீட்டர் அது போகுது. ஸோ அப்போ நம்ம அதை கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோ. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எத்தனை, 180 கிலோமீட்டர், 180. ஸோ எத்தனை மணி நேரத்தில், 3 ஹார்ஸில். ஸோ 3. அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணும் போது நமக்கு 60 கிடைக்கும். ஸோ அப்போ வந்து 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. ஸோ அப்போ 1 hour equal to 60 கிலோமீட்டர். அப்போ 180 கிலோமீட்டர் வந்து 3 ஹார்ஸில் அவங்க போயிருக்காங்க. அப்படி தான். ஓகே, தட் இஸ் த திங் தே ஹேட் கிவன் ஹியர். ஓகே, ஹியர் இஃப் வி டினோட் த டிஸ்டன்ஸ் இன் மீட்டர், மீட்டர்லேயும் டைம்லேயும் நம்ம அதை சொன்னோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதோட ஆவரேஜ் ஸ்பீடோட யூனிட் என்ன சொல்லணும், மீட்டர் பை செகண்ட். அதே வந்து நம்ம அதை கிலோமீட்டர் அண்ட் ஹாரில் சொன்னோன்னா கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ கிலோமீட்டர் பை ஹார் வந்து கிலோமீட்டருக்கும் ஹாருக்கும் மீட்டருக்கும் டைமுக்கும் மீட்டர் பை செகண்ட், அதெல்லாம் அதோட யூனிட். ஓகே, சம்டைம்ஸ் வி யூஸ் யூனிட்ஸ் லைக் சென்டிமீட்டர் பை செகண்ட். சென்டிமீட்டர் பை செகண்டும் நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஜென்ரலி யூஸ் SI யூனிட்ஸ். த SI யூனிட் இஸ் த யூனிட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இன் மீட்டர் and the unit of time is second. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ்க்கு மீட்டரும் டைமுக்கு செகண்ட்ஸும் SI யூனிட்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் மீட்டர் பை செகண்ட். ஓகே, ஸோ அதோட SI யூனிட் தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். இங்கே சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கார் ட்ராவல்டு 150 மீட்டர் இன் 10 செகண்ட். தென் வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்? ஆவரேஜ் ஸ்பீட்னா எஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோ, 150 மீட்டர் டிவைடட் பை எவ்வளோ செகண்ட்ஸில் போயிருக்காங்க, 10. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும் நமக்கு? ஸோ அப்போ 1 ஹாரில் அவங்க வந்து 15 மீட்டர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. ஏன்னா இங்கே 150 மீட்டர் வந்து 10 செகண்டுக்கு போயிருக்காங்கன்னா அப்போ ஒரு செகண்டுக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 15 மீட்டர் போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 15 மீட்டர் செகண்ட். 15 மீட்டர் செகண்ட். அப்போ இதோட ஆன்சர் என்ன, 15 மீட்டர்
by second. Okay. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியா ரைட் ஹர் பைசைக்கிள் 40 கிலோமீட்டர் இன் 2 hours. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிரியா வந்து 40 கிலோமீட்டர்ஸை வந்து 2 hours போயிட்டான். ஓகே, அப்போ அதோட ஆவரேஜ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதே தான் 2 1s are 2, இங்கே கேன்சல் பண்ணால் என்ன வரும் 20. அப்போ வந்து அவள் 1 மணி நேரத்தில், இங்கே வந்து ஹாரில் தானே கொடுத்துருக்காங்க, 2 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர்னா அப்போ 1 மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் per hour. If a ship travel at a speed of 50 km per hour and it sailed for 5 hours, how much distance it had traveled? So 50 கிலோமீட்டர் அது 1 மணி நேரத்துக்கு போயிருக்கு. ஸோ 50 கிலோமீட்டர்ஸ் வந்து பர் ஹாருக்கு அது என்ன ஆயிருக்கு, மூவ் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு அவங்க கேட்குறது 5 ஹாருக்கு அது எவ்வளோ தான். ஸோ அப்போ நமக்கு டைம் வந்து என்னது 5 ஹார். ஸோ அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம், ஸ்பீட் இன்ட்டு டைம், அப்போ 50 × 5, 50 × 5, அப்போ 50 × 5 நமக்கு 250 கிலோமீட்டர். அப்போ 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர்னா 5 மணி நேரத்துக்கு 250 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ தட் இஸ் த திங் தே ஹேர் டோல்டு ஹியர். ஓகே, தென் நெக்ஸ்ட் சப்போஸ் பஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் 50 கிலோமீட்டர் பர் ஹார், 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் போகுதுன்னா இட் டிஸ்டன்ஸ் கவர் ஆஃப் 300 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்போ அது எத்தனை மணி நேரத்தில் போயிருக்கோம்? ஓகேவா? ஸோ அப்போ டைம் t இஸ் ஈக்குவல் டு, நம்ம டீயை கண்டுபிடிக்கணும்னும் போது இந்த டி என்ன ஆகிடுது, நமக்கு தெரியும் நார்மலாகவே ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இஸ் இன்ட்டு டி. ஓகேவா? எஸ் இன்ட்டு டீன்னு தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதை வந்து நம்ம டீயை கண்டுபிடிக்கணும்னும் போது டி இந்தாண்ட வந்துடும். நமக்கு கொடுத்துருக்குற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஸ்பீடு இன்ட்டு டைம்னு கொடுத்தோம். இப்போ நமக்கு டி கண்டுபிடிக்கிறதுக்காக டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அவங்க டி இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 300 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அவங்க ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க, 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காங்க, 50 கிலோமீட்டர் பர் ஹார், 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 5 1s are 5, 6 5s are 30. அப்போ டைம் டேக்கன் இஸ் 6 hours. அப்போ அவங்க வந்து ஒரு 300 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு 6 hours எடுத்திருக்காங்க. அப்போ என்ன வரும், 6 hours அவங்க 300 கிலோமீட்டர்ஸ் போயிருக்காங்க. ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் 6 hours. Then here they had given some questions. If you travel 10 kilometer in 2 hours, 10 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் போனால் your speed in 1 கிலோமீட்டருக்கு எத்தனை, ஆட்டோமேட்டிக்காக 5 கிலோமீட்டர்ஸ். 5 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் அப்படின்னா தான் 10 கிலோமீட்டருக்கு நம்ம 2 மணி நேரம். அப்படியே 10/2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 ஹவர்ஸ்னு கிடச்சிரும். ஓகே, தென் அதாவது இப்படி கேன்சல் பண்ணனா we will get 5. Then if you traveling 15 kilometers in half an hour, 15 கிலோமீட்டர் அரை மணி நேரத்தில் போகிறீங்கன்னா you could travel dash kilometer in 1 hour. ஸோ இது அரை மணி நேரத்தில் போகிறோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு நம்ம எத்தனை கிலோமீட்டர் போயிருப்போம், அண்ட் யுவர் ஸ்பீட் இஸ் டேஷ் கிலோமீட்டர் பர் ஹார். அப்போ 1 மணி நேரத்துக்கு உங்கள் ஸ்பீடு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா we have to multiply this 15 into 2. அப்போ 15 into 2 நம்ம calculate பண்ணும்போது we get 30. அப்போ 30 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு போவாங்க. ஸோ அப்போ your speed is 30 kilometer per hour. 30 kilometer per hour. If you run fast at 20 kilometers per hour, for 2 hours you will cover how many kilometer? 1 மணி நேரத்தில் நீங்கள் 20 கிலோமீட்டர் ஓடினீங்கன்னா அப்போ 2 மணி நேரத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணணும், 20 into 2 மல்டிப்ளை பண்ணணும். 20 into 2 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா we get 40 கிலோமீட்டர்ஸ். அப்போ 2 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் மூவ் பண்ணுவோம். In next video we can see about uniform and non-uniform motion, and then next about applications. ஸோ அதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஸோ டோட்டலாக இதுக்கு வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.